அண்ணே வணக்கங்கண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. கோட்டு என்னண்ணே? கோட்டு என்னாச்சுண்ணே? சொல்லுங்க. கோட்டு இன்னைக்கு தான் காலையில பார்த்தோம். ஆமா, அவருக்கு விஜயோடைய கடைசி படத்துக்கு முந்தைய படம்ன்ற வேற ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து அவர் அரசியலுக்குள்ள வர போறாருல. ஆமா. அதனால கோட்டு வந்து பெரிய அளவுல அவருக்கு ஒரு கோட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அதனால தயாரிப்பு தரப்பு என்னன்னா அவங்களுக்கு விஜய் படம்னால ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ட்ரெய்லர் வெளியிட்டு அப்படி இப்படின்னு வைப்பாங்க. ஒரு ஏதாவது கதை சொல்லுவாரு அவரு. அப்புறம் அந்த கதைக்கு 1000 அர்த்தம் கண்டுபிடிச்சு ஒரு 10 பேர் உடுக்கடிச்சுட்டு இருக்கான். ஆமா, அந்த கதை அவரை சொன்னாரு, இந்த கதை அவரை சொன்னாரு. இதுக்கு எதுவுமே இல்ல. ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போட நிறுத்திட்டாங்க. அது வந்து அந்த தயாரிப்பு தலைமையா இருக்கிற அர்ச்சனா கல்பாத்தி அந்த பொண்ணும் டைரக்டர் வெங்கட் பிரபு 2 பேர் மட்டும்தான் ஒரு பிரஸ் மீட் ஒரு 5 நாளைக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட் கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு ஒரு வாரங்களுக்கு முன்னால வந்து ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணி தகவல்லாம் வந்து கடைசி நேரத்துல போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அது விஜய் வேணாம்ட்டாரு அப்படின்ட்டு. அப்பயே சில விஷயங்கள் நண்பர்கள் தன்னமெல்லாம் நானே சில நண்பர்கள் பேசி விஜய்க்கே வந்து 100% திருப்தி இல்ல, அதனாலதான் எதுக்கு போட்டு ஓவரா பில்டப் கொடுத்து படம் வந்து கப்பலப்பான்னு ஆயிடுச்சு. நான் இதாக்கிறேன் அதோட சேர்த்து இன்னைக்கு படம் பார்த்தேன் காலையில. சரிண்ணே. ஆமா, படம் வந்து தயாரிப்பு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் 3 பேர் தம்பி. அது பிறகு தலைமை தயாரிப்புன்றது அர்ச்சனா, இணை தலைமைன்றது ஐஸ்வர்யா கல்பாத்தி அப்படின்னு. டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு. அதுல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, யோகி பாபு, விடிவி கணேஷ், அஜ்மல், பிரேம்ஜி, வழக்கம் போல வெங்கட் பிரபு படத்துல வர பிரேம்ஜி, அப்படி அப்புறம் மைக் மோகன், பழைய மைக் மோகன். சரி. ஆமா, இதெல்லாம் நினைக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, அதாவது விஜய் வந்து இந்திய உளவு அமைப்பான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னா இல்லையா, அந்த அமைப்புல வந்து டெரரிஸ்ட் ஒழிப்பு படையில வந்து இருக்கிறாரு விஜய். சரிண்ணே. விஜயுடைய கதாபாத்திர பேர் வந்து காந்தி. ஆமா, காந்தியா வர்றாரு அவரு. தீவிரவாத ஒழிப்பு பிரிவுல அவர் இருக்காரு. இவரோட விஜயோட சேர்ந்த கமாண்டர், ஒரு கமாண்டர் மாதிரி இருக்காரு. இவரோட சேர்ந்து பிரசாந்த், பிரபுதேவா 3 பேரு. சரிண்ணே. இவர்களுக்கு இந்த 3 பேர் கூட்டணிக்கு சீப்பா இருக்கிறவர் வந்து ஜெயராம், நடிகர், மலையாள நடிகர் ஜெயராம. அவரு பேரு, அந்த கேரக்டர் பேரு நசீர். என்னன்னா இந்தியாவுல குண்டு வச்சுட்டு தப்பிச்சு போயிரு ராஜீவ் மேனன் அப்படின்ற ஒரு தீவிரவாதி. ராஜீவ் மேனன் பேரு ராஜீவ் மேனன். வந்து இப்ப தமிழ் படங்கள்ல விஜயகாந்த் படம், அந்த அர்ஜுன் படங்கள், பொதுவா தமிழ் படங்கள்ல வந்து தீவிரவாதி கொண்டு வைக்கிறவன் அப்படின்னால இஸ்லாமியர் அப்படித்தான ஒரு அடையாளப்படுத்தி கொண்டாந்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு, வெங்கட் பிரபு ராஜீவ் மேனன் அப்படின்னு பேர் வச்சாரு. சரி. இவர் முதன்மை தீவிரவாதி. ஆனா அதே நேரத்துல இஸ்லாமிய பேரையும் வைக்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ராஜீவ் மேனனுக்கு சப்போர்ட்டான பைசல்னு ஒரு பேர் வருது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து இக்பால் அப்படிலாம் வரும். இந்த ராஜீவ் மேனனை தேடி ஒரு ஆபரேஷன் வந்து கென்யா நாட்டுல நடக்குது. ஆமா, அந்த கென்யா நாட்டுல பாலைவன பகுதியில் ஒரு ட்ரெயின் போக, அதுல ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகும். விஜய் தலைமையில அந்த குரூப், பிரசாந்த், இந்த குரூப் எல்லாம் விஜய் அந்த ட்ரெயின் அட்டாக் பண்ணி ராஜீவ் மேனன்ற அந்த தீவிரவாதிய பிடிக்கிறதுக்காக போவாங்க. அதுல வந்து ட்ரெயின் மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, அதுல பிளாஸ்ட் பண்ணி என்னன்னா அதுல வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்ல வந்து என்ட்ரி ஆகுறது வந்து விஜயகாந்த் என்ட்ரி ஆவாரு தொழில்நுட்பம் மூலியமா. சரி. ஆமா, அதாவது விஜயகாந்துக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாக தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுனால பல நாடுகளுக்கு போய் ஒழிக்கிற ஒரு ஒழிச்சு புகழ்பெற்றவர் வந்து விஜயகாந்த் தானே சினிமால. இந்த ஏஐ மூலமா பண்றது வந்து டைரக்டா மனிதர்கள் மாதிரி தெரியுதானே, இல்ல அனிமேஷன் மாதிரி இருக்கானே பாக்குறதுக்கு? அதுதான் தம்பி. அதாவது விஜயகாந்த் ஒரு உருவத்தை காட்டிட்டு அவர் வந்து ஒரு விஞ்ஞானியா உள்ள வர்றாரு அந்த ட்ரெயினுக்குள்ள. சரிண்ணா. அந்த அதெல்லாம்
யுரேனியத்தை வந்து அந்த தீவிரவாத கும்பல் வந்து கடத்திட்டு போகுது. அந்த யுரேனியத்தை வந்து செக் பண்றதுக்காக விஞ்ஞானியை கூட்டிட்டு வருவாங்க. அந்த விஞ்ஞானியா வந்து வர்றவரு அந்த ஒரிஜினல் விஞ்ஞானிய இது பண்ணிட்டு இவரு வந்து விஞ்ஞானியா வருவார் விஜயகாந்த். ஓகே ஓகே ஓகே, சரி சரி. அவரு கொஞ்சம் ஸ்லிம்மா இருப்பாரு, விஜயகாந்த் மாதிரி கேட்டா நம்ம நமக்கு பப்பளப்பான்னு தெரிஞ்சு போயிடும். பாடி ஆக்ஷன் அந்த இதெல்லாம் பார்த்தாலே விஜய் தான் அப்படின்றது. அதுல வந்து இந்த பழைய ஒரு 30-35 வருஷம் முன்னால படங்கள் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இந்த கைய வந்து இந்த தாடைக்குள்ள மாஸ்க் கலட்டுவான் பாருங்க வில்ல. ஆமா 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 ஆமா. ஹீரோ வந்து வில்ல மாதிரி மாஸ்க் போட்டு உள்ள போவா, வில்ல வந்து ஹீரோ மாதிரி மாஸ்க் போட்டு கடைசியில் வந்து மாஸ்க் அப்படி கையை விட்டு இப்படி கலட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கலட்டுனா விஜய் நிப்பாரு. ஓ சரி 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 சரி. அது எதுக்கு விஜயகாந்த காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏதுன்னு தெரியல. விஜயகாந்த கௌரவப்படுத்துறோம் சொல்லி கேவலப்பட்டு வச்சுட்டாங்க. அது முடிஞ்சு அப்புறம் அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ஆயிருது. அதுல வந்து அந்த ராஜீவ் மேனன் வந்து செத்து போயிடுறான். அந்த ராஜீவ் மேனன் தான் மைக் மோகன். சரிண்ணா 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 சரி. முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும் தம்பி. அதற்கு பிறகு ஒரு அப்ப வந்து இவங்க டெல்லியில இருப்பாங்க சாரு, விஜய், இந்த குழுவினர் 3 பேரும். விஜயுடைய மனைவி வந்து ஸ்னேகா, அவருக்கு ஒரு பையன் வந்து 5 வயசுல ஒரு பையன், அவன் பேரு ஜீவன். ஸ்னேகா வந்து 2வது கர்ப்பமா இருப்பாங்க மனைவி, அவன் பேரு அனுராதா பேரு. அதன் பிறகு அதற்கு முடிஞ்சிட்டு ட்ரெயின் போயிட்டு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ட்ரெயின் போயிட்டு முடிஞ்ச உடனே சரக்கு போட்டு ஒரு பாட்டு, அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு சென்டிமெண்ட் சீனு. சரிண்ணே. முடிஞ்சு அப்புறம் இந்த குரூப் தாய்லாந்துக்கு ஒரு ஆபரேஷனுக்கு இந்த குரூப் போகும். அப்போ ஸ்னேகாவையும் பையனையும் கூட்டிட்டு போவாரு காந்தி. சரிண்ணே. நம்ம காந்தின்னு சொல்லுவோம் அவரை. இப்ப என்ன இப்ப ஒரு ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு கேப்ஷன் போடுறாங்க டைட்டில் படத்துல. ஓகே 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 ஓகே, சரி 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 சரி. இவர் வந்து டெரர் வம்புழுக்கிறது. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் நம்ம இன்னொரு அடுத்த இதுல இப்ப அடுத்த இந்த செகண்ட் ஹாப்ல நம்ம பேசுவோம் படம் மாதிரியா. சரி, அப்ப தாய்லாந்துல ஒரு ஆபரேஷனுக்கு விஜய், பிரசாந்த், பிரபுதேவா அந்த குரூப் போகுது. அங்க வந்து விஜய் அடையாளம், காந்தி அடையாளம் கண்டுகிட்டு தீவிரவாத கும்பல் அட்டாக் பண்ணுது, ஒரு சேசிங். அதுல வந்து மனைவி கர்ப்பமா இருக்குனால அவர் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல், மனைவி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு விஜய் போறாரு. ஆஸ்பத்திரியில சேர்த்துறாரு. ஆஸ்பத்திரியில பையன் காணாம போயிடுறான், 5 வயசு பையன். ஓ சரி, ரைட்டா. அந்த ஜீவன்ற பையன் காணாம போயிடுறான். அப்புறம் மறுநாள் பார்த்தா அது ஒரு புதர்ல வந்து அந்த பையன் இறந்து கிடக்குறான். ஆமா, அதனால இறக்க மாட்டேன் அப்படின்றது, இறந்திருக்க மாட்டான்றது படம் பாக்குறான் அப்படி போயிருக்கும் தெரியும். புரியுது புரியுது புரியுது. ஏன்னா கதையை கொண்டு இழுக்கணும்ல, ஏதாவது வழி வேணும்ல. அது முடிஞ்சு பையன் இறந்துட்டான்னு சொல்லி தாய்லாந்து போலீஸ் பணத்தை பார்த்து விஜய் கதறுவாரு, காந்தி கதறுவாரு. அப்புறம் முடிஞ்சு அப்புறம் 14 நாட்டுக்கு வந்துருவாங்க. பையன் சாவுக்கு வந்து புருஷன் தான் காரணம்னு சொல்லி அனுராதா, மனைவி அனுராதா வந்து 15-16 ஆண்டுகளை வந்து கணவரோட பேசுறது கிடையாது. ஆமா, இதுக்கடையில அவருக்கு 2வது பெண் குழந்தையும் பிறந்துடும். அந்த பிள்ளைக்கு 15-16 வயசு ஆயிரும். சரிண்ணா சரிண்ணா. கணவன் மனைவியும் பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஓரசலா இருக்கும். மனைவி முறப்பா இருப்பாங்க, இவரு சரிட்டு போயிடுவாரு. சரி சரி சரி. இது முடிஞ்சு அப்புறம் அந்த டயத்துல அதுக்கு பிறகு மாஸ்கோ, ரஷ்யா தலைநகர் மாஸ்கோல இது இப்ப இந்த கதை முதல்ல கென்யால நடக்க ஆரம்பிக்கிறது வந்து 2008. சரிண்ணா. வருஷம் போட்டாங்க. அப்ப அந்த பையன் 5 வயசு பையன், ரைட்டா. பொண்ணுக்கு 15 வயசு ஆயிருது. அப்ப பையனுக்கு 21 வயசு ஆயிருக்கணும். அப்ப கதை 2024 தான் நடக்கணும். இப்ப நான் சொல்ற கதை ரஷ்யன் தலைநகர் மாஸ்கோல வந்து ஒரு அமைச்சர், அங்க உள்ள ஒரு அமைச்சர், நம்ம நாட்டு அமைச்சர் போய் அங்க தப்பா பேசினால வச்சனால இந்திய தூதரகம் வந்து அங்க அந்த தூதரகத்தை திறக்க முடியாது. ரஷ்யாவுல இந்திய தூதரகமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி பில்டப் பண்றாங்க. அப்படியே இந்திய தூதரகத்தை திறக்க முடியாத அளவுக்கு அங்க வந்து கலவரம் நடக்கும், போராட்டம் நடக்கும். உடனே ஜெயராம், இந்த 3 பேருடைய சீஃப் ஜெயராம் இருக்காரு, நசீர் இருக்காரு, இவர் உடனே விஜய் காந்தி நீ உடனே கிளம்பி மாஸ்கோ போ,
போயிட்டு அங்க அந்த நம்ம எம்பசியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அங்க உள்ள அதிகாரிகளுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. டப்பானு கிளம்பி ஒரு ரஷ்யாவுக்கு போயிடுவாரு, மாஸ்கோ. போய் ரஷ்யால போய் பார்த்தா அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கலவர பூமியில இவரு உள்ள போவாரு. நம்ம டிம்மன் கல்ல விட்டு அடிப்பாங்க, அதை அடிப்பாங்க, பாட்டில் விட்டு அடிப்பாங்க. இவர் கார் உள்ள போகும். போயிட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு கும்பல் விரட்டுவாங்க. இவர் ஒரு கும்பலை விரட்டுவாரு. விரட்டி ஒருத்தனை பிடிச்சி மாஸ்க் கழட்டி பார்த்தா ஆட்சி அசல் இவன மாதிரி காந்தி மாதிரியே இருப்பான். ஆமா, அவன் வந்து கடைசியில் அவனை பார்த்தா எனக்கு அவன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல அப்பனை பார்த்துட்டு இவனை வந்து விடுவான். 2 பேரும் விலகிடுவாங்க. சரிண்ணா சரிண்ணா. உடனே பார்த்தா அப்புறம் பார்த்தா ஒரு இன்னொரு ஆபரேஷன் அதேதான். அங்க ஒரு போனோன்னு ஒரு போயிட்டு, அதுக்கு பிறகு ஒரு போயிட்டு ரஷ்யாவில் கென்யால ஒரு போயிட்டு, அப்புறம் ரஷ்யாவில் ஒரு போயிட்டு, அப்புறம் அதுக்கு முன்னால தாய்லாந்துல ஒரு போயிட்டு. அப்ப பார்த்தா மகனை கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் மகனை அப்பனும் அவருக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கியில வச்சு டம்பிள் டிம்பிள் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால அப்பா மகன் சொல்லுவான், அந்த மாதிரி நீ உடனே நாட்டை விட்டு கிளம்பி போயிரு, அவனுக்கு ஆபத்து இருக்கு. ஃபைசல் குரூப், அதாவது இஸ்லாம் பேரு ஃபைசல் குரூப் வந்து கொடூரமானவங்க, உன்னைய போட்டு தள்ளாம விட மாட்டாங்க, நீ கிளம்பு. நீ இல்லாம நான் நம்ம நாட்டுக்கு போக மாட்டேன், நீ முதல்ல பாதுகாப்பா கிளம்பு, அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னா. நீ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டம்பிள் நாளா வந்து சுடுவாங்க. சரிண்ணே. இப்படிதான் அப்புறம் அப்ப நம்ம அந்த மாஸ்க் தெருக்கு வீதிகள் ஓடுவாங்க, ஊடுவாங்க, அப்புறம் ஓடுவாங்க. அப்புறம் ஒரு பைக்ல ஏறி அப்புறம் டம்பிள் சுடுவாங்க. 4-5 கார் பறக்கும், தமிழ் நட்டுறாங்க. அப்படி பார்த்தா ஒரு பின்னாலே பார்த்தா பிரசாந்த் ஒரு பெரிய வேன்ல இருப்பாங்க. சரி 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 சரி. ஆமா, அவர் விஸ்வந்த். ஆமா, அவர் பேரு சுனில். இப்படிதான் நடக்குதுங்க, நானும் பின்னாலே வந்தேன் அப்படின்னு மாட்டாரு. சரி 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 சரி. காப்பாத்தி அப்பன் மகன் எல்லாரும் சென்னைக்கு வந்துருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஸ்னேகாவுக்கு ஒரு பூரிப்பு. 14 வருஷத்துக்கு முன்னால உட்கானா போன மகன் 10 வருஷத்துக்கு போயிட்டா நினைச்ச மகன் வந்துட்டான ஸ்னேகாவுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்படியே ஓட ஸ்னேகானா என்னன்னா ஆக்சுவலா நடந்தது கிளாஸ் பேக்கு அந்த கென்யா ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகுது இல்லையா? ஆமா ஆமா. அதுல வந்து ராஜீவ் மேனன் குடும்பம் வந்துகிட்டு இருக்கும். அதுல மைக் மோகனோட குடும்பம். மைக் மோகன், ராஜீவ் மேனனுடைய குடும்பம். மைக் மோகனுடைய குடும்பம் கனிகா, மலையாள நடிகை கனிகா. அப்புறம் அவனுக்கு ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை. அந்த ட்ரெயின் பிளாஸ்ட்ல குடும்பம் செத்து போயிரு, இவன் மட்டும் தப்பிச்சிருவான். ஓ சரி சரி. அப்ப ரிவெஞ்ச் தான் இது. இப்ப ஆமா ஆமா ஆமா, ரிவெஞ்ச் தான். படிக்காதான் ஒரு 40-50 வருஷமால கர்ண அந்த மாதிரி ஆட்கள் எடுத்த படம் தான் அது. ஆமா. அதுக்கு பிறகு இவனை வந்து இவன் நம்ம குடும்பத்தை வந்து அழிச்சு வந்து காந்தி, அதனால அவன் குடும்பத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த தாய்லாந்துல செத்து போயிட்டான்னு சொல்லி நம்புறாங்க பத்தியா? ஆமா ஆமா ஆமா. அந்த பையனை அவன் தான் கடத்திட்டு போயிடுவான். ஓ சாவல. இப்ப பார்க்கும்போது தெரிஞ்சு செத்துருக்க மாட்டான் அப்படின்ட்டு செத்த மாதிரி காமிச்சு கணக்கு காமிக்கிறது. செத்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிடுவாங்க. அதனால அவனுங்க அந்த பையனை அவன் கடத்திட்டு போயிடுவான். சரிண்ணே சரி. கடத்திட்டு போனா அந்த பையனுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராதனால அந்த வீக்னஸ் பயன்படுத்தி நான் தான் அவங்க அப்பா, உன் பேரு சஞ்சய் அப்படின்னு சொல்லி அவனை வளர்ப்பான். வளர்த்து இவனை வச்சு சொந்த மகனை வச்சு அப்பனை போட்டு தள்ளிடுறது அப்படின்ட்டு. அதான் பிளான். ஆமா. அப்ப என்ன கணக்குன்னா, அப்பா காந்தி வந்து நல்லவரு. ஆமா. சஞ்சய் அப்படின்னால நமக்கு தெரிஞ்சுக்கிறோமா யாருன்னு. புரியுது 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 புரியுது. சஞ்சய் வந்து வில்லனா வர்றான். வில்லனா தீவிரவாதி அவன் தான். தீவிரவாத கும்பல் இருந்தால வர்றான். ரைட்டுங்களா? இது எல்லாமே இப்ப இந்த சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள அப்ப அவன் போனே ட்ராக் பண்ணி அப்படின்னு ஒரு கதை போகும் தம்பி. அதுல ஜெயராம வந்து போட்டு தள்ளிடுவான் அந்த மகன் சஞ்சய். டைரக்டிவ் வில்லன் வந்து இப்ப வந்து விஜய் தான். இப்ப ஆமா, விஜய்க்கு என்னன்னா வில்லனா நடிக்கணும், டைரக்டிவ் வில்லனா நடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் போலுக்கு. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு மிக்ஸ் பண்ண அந்த மசாலா வந்து தேவைப்பட்டிருக்கு. அது வந்து கெட்டு போன மசாலா. அது ஆக்சுவலா இது என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அப்பட்டமாவே தெரியும் இது வந்து நடிகர்கள் சிவாஜியினுடைய தங்கப்பதக்கம் படம் தான். தங்கப்பதக்கத்தோட ரீமேக்.
ஆமா, தங்கப்பதக்கத்துல வந்து என்ன உங்களுக்கு அவர் எஸ்பி சௌத்ரி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரு. இப்போ பையனா நடிச்சிருக்கிற ஜெகன் வந்து ஸ்ரீகாந்த். அவன் வந்து ஆமா அவன் வந்து கொள்ள கோஷ்டி அந்த திருட்டு கோஷ்டியோட சம்பந்தம் வச்சிருப்பான், தொடர்பு வச்சிருப்பான். கடைசியில சுட்டு தள்ளிடுவாரு. இவர் வந்து தீவிரவாத ஒழிப்பு படையில இருக்கிறாருல, அதனால மகனை இது பண்ணிடுறாரு. ஓஹோ, சரி 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 சரி. தங்கப்பதக்கம் தான் தம்பி. தங்கப்பதக்கத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த டி ஏஜிங் தொழில்நுட்பம், அப்புறம் ஏஐ தொழில்நுட்பம், அப்புறம் விஎஃப்எக்ஸ் நம்மளுக்கு சொல்லி தர்றாங்கல்ல, இத வச்சு என்னத்தையாவது ஒரு கோல்டு கவரிங் போட்டு அடிக்கிற பாத்துருக்கேன். தங்க முலாம் பூச பாத்துருக்காரு. தங்க முலாம் பூசறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. கடைசியில பூசி முடிச்சோன்னா பாத்துருக்கா, அது இத்து போன ஈய மாதிரி பல்லு வச்சிருச்சு படம். ஐயோ, அனிமேஷன் படம் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. அதாவது படம் வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் தான் தம்பி கம்மியா ஓடுது. அதனால ஒரு விஜய்ன்ற ஒரு பெரிய ஸ்டார் இருக்காரு, மெகா ஸ்டார், 400-500 கோடி கொட்டுறதுக்கு வந்து ஏஜிஎஸ் குரூப் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு தொடர்ந்து இதே மாதிரி எடுத்தா சரியா இருக்குமா விஜயோட இது எப்படி இருக்கு? தொடர்ந்து இதே மாதிரி அதாவது என்ன இருந்தாலும் என்ன கடைசியா இந்த படத்துக்கே சம்பளம் 200 கோடிங்க, அவருக்கு மட்டும் 200 கோடி. அப்புறம் பட்ஜெட் 3 தாய்லாந்து, ரஷ்யா, அப்புறம் கென்யாந்து எல்லா நாடுகளுக்கும் போச்சுக்காங்க. நடிகர்கள் பூராம எல்லாமே பெரிய நடிகர்கள் தான். அந்த எழுச்சம்பளம் அப்படி 400-450 கோடி பட்ஜெட் ஆயிடுச்சுன்னு வைங்க. பட்ஜெட் விஜய் போட்டு பண்ணாண்டா, அவருக்கு என்ன முடிவுன்னு கடைசியா ஒரு படம் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீலிங்ல வந்து இந்த ஒரு இழுச்சி. ஆனா இந்த படம் வந்து பொலிட்டிக்கலுக்கு அவருக்கு எந்த அளவுக்கும் பயன்படாது அப்படிதானே? அவரோட பொலிட்டிக்கல் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கும் பொலிட்டிக்கலுக்கு இதெல்லாம் எந்த விதத்திலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. அதாவது என்னன்னா என்ன நினைச்சது, அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, ரிவர்சல் அடிச்சிருச்சு தம்பி. ஆமா, அதாவது என்ன, அதாவது பொலிட்டிக்கலுக்குனால என்னன்னா அப்பப்போ ஒரு இந்த லியோவில் வந்து லோகேஷ் கனகராஜன் ஒரு அந்த பையன் டைரக்டர் விஜய் வந்து சொரிஞ்சு விட்டான். ஆமா, அந்த சொரிஞ்சு ரத்தம் வந்து ஆறி காயம் மாதிரி அந்த மாதிரி அந்த புண்ணாடுறதுக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டாரு, வெங்கட் பிரபு மாத்தி சொரிய ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா ஒரு சீன்ல வந்து அந்த ஷாம்பைன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு விஜய் கேட்பாரு. சரக்குல ஆமா, சரக்கு அடிக்கலாம். அந்த பிரபுதேவா என்ன ஷாம்பைன் ஆரம்பிக்கிறியா பிரச்சாரம் நமக்கு? ஆமா, இல்லடா ஷாம்பைன் சொன்னேன், என் காதல காம்பைன் கட்டிச்சு அப்படின்னு ஒரு டைலாக். எல்லாம் முடிஞ்சாலும் இந்த வேலையா வேணாம்னு ஒதுக்கி இருப்பாரு. அப்புறம் ஒரு கட்டாயத்தின் பேர்ல வேற வழி இல்ல, பழகு நான் வந்து இதுல சேர்றேன் அப்படின்னு சொல்லி மேலதிகாரிட்டு விஜய் சொல்ற சீனு. ஆனா இந்த என்ன எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் விஜய் பேசுவாரு. இல்ல வயசுனாலும் சிங்கம் தான் அப்படின்னு ஒரு டைலாக் எதிர்பார்த்தி ஒரு ஒய்டி மகேந்திரன். சரி சரி சரி. ஆமா, அந்த மாதிரி மாத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அவங்க சொரிகிறது நமக்கு தான் ரத்தம் வருது. படம் மொத்தமா ரத்தம் வருது. அவங்களுக்கு காசு ஏறிடுச்சு, கருத்து போட்ட காசு வந்துருச்சு. படம் இப்ப 4 நாள் கழிச்செல்லாம் வந்து இருக்காது, நிறைய இதாயிடுச்சுங்கிறாங்க. அப்படியான கேன்சல். எனக்கு இந்த மத்தியானம் சாயங்காலம் கழிச்செல்லாம் நான் இன்னைக்கு நைட்டே நிறைய தேட்டர்ல டிக்கெட் இருக்குன்ற மாதிரி சூழல்ல இருக்கு. ஐயோ, ஆமா, நாளைக்கு ஏதாவது பிள்ளையார் சதுர்த்திக்கு வேணா இருக்கலாம். அன்னைக்கு அது ஆக்சுவலா வழக்கமான சனிக்கிழமை தானே அது. ஆமா 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 ஆமா, அதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே நிறைய தேட்டர்ல வந்து டிக்கெட் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா டிக்கெட் அங்க ஃபுல் ஆயிடுச்சுண்ணே. இவங்க நான் நினைக்கிறேன் இந்த ரசிகர்களை விட்டு ஃபுல்லா டிக்கெட் எடுக்க விட்டாங்க போல இருக்கு. மொத்தமா எடுத்துட்டாங்க போல இருக்கு. உங்களுக்கு ஒரு 4 நாளைக்காவது ஃபுல்லா காட்டி ஆகணும்ல, அந்த சிக்கல் இருக்கும். கரெக்ட், அந்த கண்டிஷன், அந்த கட்டாயத்தின் பேர்ல இதை பண்றாங்க. ஆனா திருச்சியில பார்த்தேன்னா வெளியில வச்சு டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. திருச்சி சைடுல நீங்க படம் வந்து டாக்கு வராதுன்னா நீங்க பொதுமக்கள் வந்து அவருடைய ரசிகர்கள், விஜயோட தீவிரமான ரசிகர்கள் அவ்வளவுதான் தமிழக கட்டி பாப்பாங்க.
மக்கள், பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், ஒரு நடுத்தர வயசு ஆட்கள் எல்லாம் வந்து போகணும்ல. அதான் படம். அதுக்கு இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓட்டுவ புரியுது புரியுது. அந்த பருப்பு இங்க வேகல இல்ல, வேகல. சரி சரி சரி. அதனாலதான் அதாவது கதைன்னு ஒரு இதா வேணாம் ஆரம்பிச்சு. விஜய் கிடைச்சிட்டாரு அப்படின்னா நீ என்ன வேணாலும் எடுப்பா, கண்டென்ட் இல்லாம. அப்படிலாம் வந்து இப்ப எவனுக்கு இருக்குன்னு கிடையாது படம் பாக்குறவன். புரியுது புரியுது. நீங்க 5 கோடியில அருமையான கண்டென்ட வச்சு, டெப்தான திரைக்கதையை வச்சு வந்து கதை அவ்வளவு ஜெயிக்கிற படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். சமீபத்துல வந்த வாழையே அதுக்கு பெரிய உதாரணம். கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான். உதாரணம் காட்டும், ஆனா உதாரணம் காட்டி ஆகணும் இப்பெல்லாம். அதுதான் உண்மை. நீங்க என்ன இப்ப வாழையில வந்து யாரு இருக்கா சொல்லுங்க? யாருமே இல்ல, ஸ்டாரே இல்ல. எப்படி அடிச்சு பம்பர் கிட்ட அடிச்சு தூக்கி நிப்பாட்டி போய் நல்ல படத்தை மாறி செஞ்சுறாச்சு. நீ சும்மா விஜய் வச்சுக்கிட்டு வில்லுபாட்டு பாடிட்டு நினைச்சீங்கன்னா எத்தனை வயசுக்கு நீ வில்லுபாட்டு பாடுவ? மாசம் எவ்வளவு நாள் தான் இருக்கிறது அது. அதாவது வெங்கட் பிரபு தம்பி இந்த மாநாடு மட்டும் மெகா ஹிட் ஆயிடுச்சு தம்பி. அதனால ஆமா, வேற அந்த படம் பாத்தீங்கன்னா இந்த சரோஜா, சென்னை 28 அது ஒரு பெரிய அளவுல ஹிட். ஆமா ஆமா ஆமா. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் இந்த சூர்யா வச்சு எடுத்த மாசுன்னு ஒரு படம். அதெல்லாம் உப்புமா படம் மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ஒரு படம் லிஸ்ட்ல இருக்கும் போது அதெல்லாம் தேராத படம் தான் அது. மாநாடு மட்டும் ஒரு மெகா ஹிட் ஆனதுனால அந்த அதுக்கு அடுத்து தெலுங்குல போய் இந்த நாகார்ஜுனா பையனை வச்சு கஸ்டடின்னு ஒரு படம். ஆத்தாடி அதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம்ல போச்சுல. நாகார்ஜுனா பையன், அப்புறம் அரவிந்த் சாமி, இந்த செட்டப் சரத்குமார் எல்லாம் வச்சுதான் எடுத்து பார்த்தாரு. மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னா, மியூசிக்லாம் எப்படி இருக்கு படத்துல? அதான் மியூசிக் தானே அந்த படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து சாங், இந்த ஒரு மட்ட சாங்னு ஒரு சாங் அதுவுமே மட்ட சாங்னு ஒரு சாங்கு. அந்த சாங்க வந்து வச்ச இடமே நமக்கு வேறு அதிர்ச்சியா இருக்கும். அதாவது என்னன்னா அதுக்கு முதல் சீன்ல தான் வந்து பிரசாந்த் மகளா நடிக்கிற ஒரு பொண்ணு, அந்த மீனாட்சி சௌத்ரின்னு ஒரு பொண்ணு, தெலுங்கு ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணை வந்து இந்த வில்லன், தீவிரவாதி வில்லன் விஜய் வந்து கொன்றுவான். கொண்டு முடிச்சு பணத்தை தூக்கிட்டு வருவாங்க, கட் பண்ண அந்த சாங்க வச்சு தொலைவாங்க. இவங்க என்ன செய்யறது? கொன்னதுக்கான செலிப்ரேஷன் சாங் அது. கொன்றதுக்கான செலிப்ரேஷன் அவங்களுக்கு. ஐயோ, இப்ப வில்லன் படம் தான் இது. இப்ப வில்லன் மனநிலை தான். ஆமா தம்பி, அந்த காலத்துல வந்து அந்த கலர் லைட் போட்டு நம்பியாரு வீரப்பா படங்கள்லாம் வந்து அந்த ஜிகினா ட்ரெஸ் போட்டுலாம் ஆடுவாங்க இல்ல. ஆமா 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 ஆமா. அந்த கதை ஒரு பொண்ணு கொடூரமான சாவா இருக்கு. அந்த புள்ள சாவு கழுத்தறுத்து கொண்டுருவாங்க, கழுத்தறுத்து கொண்டுருவான். அந்த ஃபீல் கூட ஏற்படுத்த மக்கள். ஆமா, அரைவரையா உயிர் தொழிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் வந்து இந்த 3 பேர் குரூப்லயே வந்து பிரபுதேவா வந்து கருங்காலியா இருப்பான். அவன் மூச்சடைச்சு கொண்டுறான் அந்த பிள்ளைய. பொண்ணு முடிச்ச உடனே கதறி அழுத்தி முடிச்சு அந்த சீனை கட் பண்ணுவாங்க, இந்த சாங்க போடுவாங்க. இவங்கள வந்து என்ன செய்யறது? நம்மள எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மட்ட சாங்னு ஒரு சாங்கு. ஆமா, விஜய் என்னன்னா அந்த டிஏஜி தொழில்நுட்பத்துல மகனா காட்டுறாங்க. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஆரம்பம் வந்த புதுசுல அந்த நாளைய தீர்ப்பு, அந்த மாதிரி படங்கள்லாம் சாலையை ஒட்டி அந்த மாதிரி ஒரு அதுக்கு இதுக்கு நடுத்தரமா வந்து காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. 2 பேருக்குமே வந்து என்னன்னா முள்ளமல்லி தலை மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க. விக்கு அது என்ன வகையான விக்கு? விஜய்க்கு வர வர அந்த விக்கு ஒண்ணுமே சரியா இல்லையே. ஏன் அப்படி ஒரு இதுல ஒரு அமைப்பே இல்லாம இருக்குது ஒரு? ஆமா தம்பி, அது இந்த லியாவிலையும் அப்படித்தான் இருப்பாரு அந்த ஆளு. அது எவன் கேர்லிஸ்ட், அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் எவன் தெரியல, ஐடியா கொடுக்குறவன். அதை வேற இருந்தாலும் ஒத்துக்கிட்டு அந்த முள்ளமண்டி தலைய முள்ளமண்ணி மாதிரி நிக்குது, நட்டுக்கிட்டு நிக்குது முடி. அத போட்டுட்டு கண்ணாடியில பாப்பாங்களா என்னன்னு தெரியலையே. என்ன வகையான ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒன்னும் வேற ஒரு இளவும் புரியல. விக்க வச்சுக்கிட்டு தான் மண்டே ஆடிக்கிறார். 2 பேருக்குமே அந்த விக்க வச்சிருக்காங்க. அப்பாவுக்கு நரைச்ச முடி முள்ளம்பன்றி, இவனுக்கு கருப்பு முடி முள்ளம்பன்றி தலைய வச்சு படம் வந்து ஒன்னும் பெரிய அளவு இல்ல தம்பி. அதாவது மசாலா படம் தான், ஆக்ஷன் படம் தான், ரைட்டு தான். அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான், ரைட். அதுல வந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு. அதுக்காக வந்துகிட்டு நீ
படம் பாக்குறவன் தலையில அரைக்கல மூலம் பச்சை மிளகாய் வச்சு அரைக்கலாமா வந்து குறைஞ்சபட்சமாவது படம் கொஞ்சம் இருக்கணும், பாக்குற மாதிரியாவது கொஞ்சம் லாஜிக்கு, கொஞ்சம் கதை, ஒரு கதையில ஒரு அழுத்தம், ஒரு திரைக்கதையில ஒரு வலுவான ஒரு திரைக்கதை சீனு, கொஞ்சம் நாடா போய் சண்டை போடுறாங்க. ஆனா அதுக்கான அதாவது நம்ம தலையில வந்து இப்படி அரைக்கல பச்சை மிளகாய் வச்சு அரைச்சா எப்படி இருக்கு நமக்கு, அந்த மாதிரிதான் தம்பி. படம் வந்து ஆரம்பத்துல கென்யால ஒரு ஃபைட் ஆரம்பிக்கிறாங்கல்ல, கென்யால ஒரு ஃபைட்டு, அடுத்து சரக்கு போட்ட ஒரு பாட்டு, அடுத்து ஒரு சென்டிமெண்ட், அடுத்து ஒரு ஃபைட்டு, அடுத்து ஒரு சென்டிமெண்ட், அடுத்து ஒரு பாட்டு, அடுத்து ஒரு பாட்டு, இப்படியே 3 மணி நேரம் இதான் தம்பி. இடையில மானியத்தேனு போட்டுக்கிற மாதிரி மகனே மகனேங்கிறது, அம்மா அம்மானுங்கிறது, சென்டிமெண்ட் அங்க. ஆமா, இது கிளைமேக்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் சென்னை ஜெயபாக்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல வச்சு, ஆமா, அது ஒரு 2020 மேட்ச், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு நடக்கிற மேட்ச். அந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் நடக்குது. ஃபைனல் டெம்ப்டேஷனோட ஒரு கிளைமேக்ஸ் டெம்ப்டேஷன் வந்து கனெக்ட் பண்றாரா கிரிக்கெட் ஜோரத்தையும் சேர்த்து விட்டாங்க. இல்ல, கிரிக்கெட் நடக்குது. அந்த கிரிக்கெட்டினுடைய மேல, அந்த கிரவுண்ட் மேல வந்து தளம் இருக்குல்ல, சிமெண்ட் தளம் ரவுண்டா இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ள போய் ஓடிக்கிட்டு வாங்க, ஓடுவாங்க, விரட்டுவாங்க, தமிழ் டீமும் வாங்கி துப்பாக்கி சொல்லுவாங்க. காந்தி கையில துப்பாக்கி கொடுத்துட்டாங்க, சுட வச்சுட்டாங்க. மகன் வச்சிருக்கிற அந்த குண்டு வெடிக்கிற கருவி, குண்டு வெடிக்க வைக்கிற கருவியை பிடிக்கிறதுக்காக ஒரு மல்லு கட்டுவாரு அப்பா காந்தி. கடையில கூட நான் சொன்ன மாதிரி ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிங்க வேண்டியது. அப்படின்னு கடைசியில வந்து சஞ்சய வந்து சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளவுதான், சஞ்சய் அதுதான் படம் கோட்டு. நம்ம தலையில வச்சா அரைச்சிட்டாங்க நல்லா. சரிங்க சரிங்க சரிங்க. ஆமா, இதுல வந்து அதான் ஒரு நான் சொன்ன அதிதீவிர ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் வேணா சனிக்கிழமை வரைக்கும் வாங்கின டிக்கெட்டை வச்சு கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து சோசியல் மீடியாக்கள்ல ஜெனரலா இருக்கிற சோசியல் மீடியாக்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னால தெரிஞ்சிடும் படத்தினுடைய லட்சணம் என்னான்னு. காரி துப்புறாங்க இப்ப. ஆமா, நம்ம நேரடியா நம்ம சொல்ல விரும்பல. ஆனா நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகன் பார்வையில தான் நம்ம பாக்குறோம். திருப்திப்படுத்த முடியல அவங்களால. ஆமா, அதாவது கொடுக்கற காசுக்கு நீங்க வந்து 400 வீடு போட்டு 600 வீடு நினைச்சிட்டு போயிருவேன். 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபான்னு கொடுத்து டிக்கெட் பாக்குறவன் அவன் நினைக்கிட்டு போறவ. அதனாலதான் படம் கோட்டு வீட்டு அடிச்சுட்டாங்க. நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டாரு. மசாலா படம் நம்ம தலையில அரைக்கல பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிட்டாரு வெங்கட் பிரபு. சரி சரி, அடுத்த படத்துக்கு பாப்போம். விஜய் அடுத்த படத்தை ஏதாவது பண்றேன். அடுத்த படம் கடைசி படம் தானே அது. சரிண்ணா சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, நன்றி. ஓகே தம்பி, தேங்க்யூ. ஓகே, நன்றி வணக்கம்.